ஏண்டி கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அறிவு இருக்கா? பொம்பளை பிள்ளைகள் இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வரலாமா? சார் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா நாங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனும். வேற யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவா? வெளிய யாராச்சும் பார்த்தா உங்களை எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்களா? பொம்பளை பிள்ளைகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு, நீ கொஞ்சமாச்சும் மண்டையில அறிவு இருக்கா? டேய், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்கள ஏன்டா திட்டுறா? தப்பா நினைக்க போறாங்க. அவ யாருன்னு தெரியுமாடா உனக்கு? நீ கோவப்படுறத பார்த்தா உனக்கு முக்கியமான ஆளா இருப்பாங்க போல இருக்கு. வேற யாரும் இல்லடா, சந்தியாவோட தங்கச்சி. என்னது, சந்தியா சிஸ்டரா? டேய், இந்த ரெண்டு பொண்ணுங்கள்ல யாருடா? அந்த சைடு ஆந்த கண்ணு மாதிரி வச்சிருக்காளே, அவதான் சந்தியா தங்கச்சி. நல்ல வேலை தப்பிச்ச, நம்ம ஆளு வேற. ஏய் கார்த்திக், ஏன்டா உறைஞ்சு போய் நிக்கிற? டேய், நீ கூட யாரையோ திட்டுறான்னு நினைச்சேன். பரவாயில்லடா, உன் குழந்தையாலதான் இவ்வளவு உரிமையோட திட்டுறா. திட்டுறதுக்கு உனக்கு உரிமை உண்டு, திட்டு திட்டு. சார் நீங்க எங்க கேஸை எடுக்கிறீங்களா இல்ல நாங்க கிளம்பட்டுமா? ஐயோ, கிளம்பிடாதங்க, இருங்க இருங்க. உங்க கேஸ எடுக்கிறது எனக்கு முத வேலை. உங்க பேக்க கண்டுபிடிக்கிறத தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? சார் நாங்க வெயிட் பண்றோம், நீங்க சீக்கிரம் பேக்க கண்டுபிடிங்க. அதுலதான் இவளோட முக்கியமான கால் டிக்கெட் இருக்கு சார். அவன் தான் அருவி கட்டத்தனமா வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்களும் வெயிட் பண்றேன்னு சொல்றீங்க. கிளம்புங்கடி காலேஜுக்கு. டேய், திட்டாதடா, அவங்க பாவம். உன் பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்காக தான் நீ வலிஞ்சு பேசுறேன்னு எனக்கு தெரியுது. கொஞ்சம் மூட்றியா? எனக்கு எல்லாம் தெரியும். சரி சார், நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு இங்க பேக் அமுட்டோனே எங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஹாய், என் பேக் கிடைச்சுனா நீங்க கொண்டு வாங்க. நீங்க போங்க, நான் கொண்டு வரேன். ஏ பூமாரி, ஒரு ரொமாட்டிக்லாம் அந்த கர்வாயம் கூட போதும். எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா இருக்குடி. ஏன் மேலயா? ஏன் மேல உனக்கு என்னடி டவுட்? நீயே ஆள் செட் பண்ணி உன் பேக்க புடுங்க சொல்லி காணோம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இவனை கர்வாயனை பார்க்கலான்னு பிளான் பண்ணி இருந்தியோ? போடி. இந்த பாருங்க சார், நீங்க யார் மேல இருக்க கோவத்தை என் மேல எப்பவும் காமிச்சிட்டே இருக்கீங்க. நான் எப்பவும் ஒரு போல இருக்க மாட்டேன். போடி, நீ ஒரு போலரு இல்ல ரெண்டு போலரு. ஃபர்ஸ்ட் வெளியே போ. எனக்கு வெளியே போக தெரியும், உங்க திருவாயை மூடுங்க. துமுருடி, ரொம்ப துமுருடி. உங்க அக்காளோட உனக்கு ரொம்ப துமுருடி. என்னது ஏதோ சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? ஒன்னும் உங்களை சொல்லல, என்னையே நான் சொல்லிக்கிட்டேன். கிளம்புங்க. ஏய் சோனி, பாடி சண்டை எதுவும் போடாத, வா போலாம். பூமாரி, இவன் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றான்டி. இவனுக்கு ஒரு நாள் வசமா இருக்கு கச்சேரி. ரெடி, உங்களுக்குள்ள அடிக்கடி மோதலா இருக்கு. உங்க மோதல பார்த்தா காதல்ல முடிஞ்சிரும் போல. முறைக்காத சனி, பயமா இருக்கு, சும்மா ஜோக் சொன்னேன். போறத பாரு, ஆளியும் மண்டையும் பெரிய ஜான்சி ராணின்னு மனசுல நினைப்பு. ஏய் ரகு, நீ சந்தியா சிஸ்டர் மேல இருக்கிற கோபத்தை தானே இந்த பொண்ணுகிட்ட காமிக்க. அப்படியே போறது எனக்கு என்னமோ நல்லதுன்னு தெரியல. நீ சிஸ்டரை பத்தி உங்க வீட்டுல பேசுறது தான் எனக்கு என்னமோ சரின்னு தோணுது. எனக்கும் இதாண்ட சரின்னு தோணுது. இப்படியே போயிட்டு இந்த சந்தியா எனக்கு கிடைக்க மாட்டா. இன்னைக்கு எங்க வீட்டுல போய் பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். முதல்ல இந்த கோவத்தை குறடா. கோவத்துல எடுக்கிற முடிவு எதுவுமே நல்லதா இருக்காது. ரிலாக்ஸ் ஆகி உங்க வீட்டுல பேசு, எதுவுமே நல்லதாவே நடக்கும்.